ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, 2ஆம் வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாமா? மிகுந்த மனத்தாழ்மையும் ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அந்த வார்த்தை மட்டும் நம்ம தியானிச்சு பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இது எபேசு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான். இருந்தாலும் நாமும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இந்த வசனத்தை தியானிப்பது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? நம்ம எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறோமா? யோசனை பண்ணி பார்க்கணும். நம்முடைய அழைப்பு என்ன? நம்ம எந்த இடத்துல ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த அழைப்பிலே இருந்து நாம் ஊழியத்தை செய்தால்தான் தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். சிலர் சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் ஒரே தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறோம்யா, ஒரே ராஜ்யத்துக்கு தான் ஊழியம் செய்கிறோம், நான் எங்கே செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், ஒரே தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னு வச்சுங்களேன். இப்ப நானும் பாஸ்டரும் ஒரே கம்பெனியில வேலை செய்யறோம். அங்க எங்க 2 பேருக்குமே செய்து முடிக்க வேண்டிய வேலையை கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யும்போது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம பாஸ்டர் கூட நின்று பாஸ்டரோட வேலையும் சேர்த்து நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனா என் வேலையை நான் செய்யல. சாயங்காலம் சூப்பர்வைசரோ மேனேஜரோ ஓனரோ பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஏன்டா உன் வேலையை செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் போய் இல்லை, நான் பாஸ்டரும் நம்ம கம்பெனியில தான் வேலை செய்யறாரு, அவரோட வேலையை தான் நானும் செஞ்சேன், அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? பாராட்டுவாங்களா நம்மள? இல்லை. அதே போல நம்ம எல்லாரும் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், ஒரே தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பையும் கிருபையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்புல நாம் நிற்கிறோமா? அந்த அழைப்பின்படி நாம் ஊழியம் செய்கிறோமா என்று அப்பப்போ நம்மளை ஆராய்ச்சி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். எங்கேயோ ஒரு சின்ன தவறு நடந்திருந்தா நம்ம ட்ராக் மாறி வேற எங்கேயோ போயிருப்போம். அதனால ஊழியத்தின் பாதையில நம்ம அவ்வப்போது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. 2வது வசனத்தை வாசிங்க. அப்ப இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்னன்னா, முதல்ல மிகுந்த மனத்தாழ்மை, 2வது சாந்தம், அப்புறம் நீடிய பொறுமை, அப்புறம் அன்பினால் சமாதானத்தின் கட்டினால் என்ன பண்ணணுமா? ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். இது நமக்கு இருக்க வேண்டிய பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயங்கள். ஹல்லேலூயா. ஆவியின் கனியும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நமக்குள்ள ஊழியக்காரராக இருந்தாலும் நமக்குள்ள என்ன வேணுமா? சமாதானம் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், அன்பினாலே ஒருமையை காத்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் இப்போ நிறைய ஃபெலோஷிப்னு போகிறோம். ஆனால் ஃபெலோஷிப்புக்குள்ள ஃபெலோஷிப் மட்டும்தான் இல்லை, சண்டை இருக்கு, போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு. நம்ம ஃபெலோஷிப்பை சொல்லலை, பொதுவா ஃபெலோஷிப்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் நிறைய ஃபெலோஷிப்புக்கு போறதே கிடையாது. காரணம், அங்க போனாலே ஐக்கியமே இல்லை. ஐக்கியத்துக்கு பதிலாக அங்க சண்டை சச்சரவு போட்டி பொறாமை தான் இருக்குது. அதனால நிறைய இடத்துக்கு ஃபெலோஷிப்புக்கு போகாம இருந்தேன். ஆனா திருவேற்காடு ஃபெலோஷிப்பை பார்த்து இங்க ஐக்கியமும் அன்பும் இருக்கிறதுனால உங்க ஃபெலோஷிப்ல நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சரீரத்துல பல்வேறு அவயவங்கள் இருக்கிறது போல ஒரு மனுஷனும் ஒரு மாதிரி இருப்போம்.
ஆனா நம்ம ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பினாலே, கிறிஸ்துவின் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் நேசித்து மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது நமக்குள்ள போட்டி பொறாமையே வராது. அல்லேலூயா. ஆக நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த குவாலிட்டிஸ் நமக்கு தேவை. சரிங்களா? அடுத்தது, ஏன், எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? அதை சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா ஊழியத்துக்கு வராங்க. நிறைய பேர் வரணும் ஊழியத்திற்கு. ஆனா நோக்கம் சரியா இருக்கணும். அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தாதான் தேவனாலே போஷிக்கப்படுவார்கள். அவங்களாவா இச்சித்து வந்தாங்கன்னா கஷ்டம்தான். அல்லேலூயா. நிறைய பேர் பல விதமான வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ பாஸ்டர் ஜெயக்குமார் பிரதரை, என்ன, நம்ம எல்லாரும் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாது இல்லையா? நம்ம போகும்போது சந்தோஷமா போவோம். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டோம். நம்மளை பார்க்கும்போது இந்த சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன தோணும்னா, ஓ, ஊழியம் செஞ்சா இவ்வளோ ஜாலியா இருக்கலாம் போல இருக்கு, வசதியா இருக்கலாம் போல இருக்கு, கார்ல எல்லாம் போகலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு அவங்க செய்யற வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரலான்னு வந்துடுவாங்க. வந்துட்டு கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா போற இடத்துலலாம் நான் ஊழியத்துக்கு வந்தேன், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஊழியத்துக்கு வந்தேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சாட்சியாக தான் இருக்கும். எங்கே போனாலும் சாட்சி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க ஆண்டவரால் அழைக்கப்படலை. ஆண்டவர் அழைச்சா தானே சம்பளம் கொடுப்பாரு. இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம், அந்த ஓனர் நமக்கு வேலை கொடுத்தா தானே அவர் சம்பளம் கொடுப்பாரு. நம்ம இஷ்டத்துக்கு போய் கம்பெனியில் எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு கடைசியில் அவர் ஓனர் சம்பளம் கொடுக்குன்னு நினைச்சோம்னா முடியுமா? முடியாது. அது போல் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு, அதை பார்த்தோம். சீக்கிரமா நான் முடிக்கிறேன். ஏன் நம்மை அழைத்தார்? எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? சொல்லுங்களேன், எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? நிறைய இருக்கு ஊழியத்துல, பட் இந்த பகுதியில தேவன் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து நம்ம வாசிப்போம். வாசிங்க தொடர்ந்து அப்படியே. சரி, அப்படியே 13ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அவர் சிலரை, இயேசு சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இதை நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா, Christ himself gave the apostles, the prophets, the evangelists, the pastors and the teachers சொல்லி போட்டிருக்கோம். Christ himself சொல்லுங்க எல்லாரும். Christ himself சொல்லுங்க. அப்படின்னா கிறிஸ்து தம்மையே. சொல்லுங்க, கிறிஸ்து தம்மையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த டைட்டில் ஒரு பெரிய போட்டியில போயிட்டு இருக்குது. சிலர் 60 வயசு ஆச்சுன்னா அப்போஸ்தலர்னு போட்டுக்கிறாங்க. சிலர் அவங்க கீழே ஒரு 10 சபைகள் வந்துருச்சுன்னா அப்போஸ்தலர்னு போட்டுக்கிறாங்க. சபை இல்லாமலும் போட்டுக்கிறாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்ற இந்த ஊழியங்கள், இந்த அழைப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிருபை. அல்லேலூயா. பாருங்க, ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, he gave himself, அவர் தம்மையே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதவராகவும் ஏற்படுத்தினார். அப்போ ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்புல நம்ம பார்த்தோம்னா, அவர் தம்மையே, அப்போ ஒரே கிறிஸ்துவிடத்திலிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். அப்ப இவங்களுக்குள்ளார ஏற்றத்தாழ்வு இருக்குமா? இருக்காது. அப்போஸ்தலன்ற பெருமை வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு விளக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போஸ்தலன் சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அனுப்பப்பட்டவன். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலன் சொன்ன உடனே பெரிய கிரீடம் வச்சுக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அனுப்பப்பட்டவன். அதோட இன்னொரு மீனிங் பாத்தீங்கன்னா மிஷனரி. சிம்பிள் மிஷனரி. ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட ஒருவர் தான் அப்போஸ்தலர். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு ஊழியத்தை செய்யும்படியாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அனுப்பப்பட்டார். ஆகவே அவர் ஒரு அப்போஸ்தலர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த ஊழியத்தை எல்லாம் ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுத்தார்? ஏன் ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் போதகராகவும் மேய்ப்பராகவும் ஏன் தேவன் நம்ம இப்படிப்பட்ட ஊழியங்களை ஏற்படுத்தினார்? ஒருத்தரும் தனித்தனியா இருந்து அவங்க பேரை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவா? இல்ல. அதற்கு மேல உள்ள 2 வசனங்களை வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஹல்லேலூயா. அப்போ உங்களை போதகராக அழைத்திருக்கிறார், அல்லது சுவிசேஷகராக அழைத்திருக்கிறார், அல்லது தீர்க்கதரிசியாக அப்போஸ்தலனாக தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம எல்லாம் தனித்தனியா இருந்து நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல. இந்த 5 விதமான கிருபைகள், 5 விதமான ஊழியம் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்றாய் சேர்ந்து சபையை கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஆகவேதான் நான் எப்பொழுதும் சொல்வேன், சபையை சாராத, சபைக்கு உள்ளே இல்லாத எந்த ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன பண்ணணுமா? பக்தி விருத்தி அடையணும். இப்ப இந்த அப்போஸ்தலரோட வேலை என்னன்னா, சபையை சீர்பொருந்த பண்ணணும். தீர்க்கதரிசியோட வேலை சபையை சீர்பொருந்த பண்ணணும். சுவிசேஷகனோட வேலை சபையை சீர்பொருந்த பண்ணணும். மேய்ப்பனுடைய வேலையும் அதுதான், போதகருடைய வேலையும் அதுதான். ஹல்லேலூயா. இப்போ இவங்க எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் இன்னும் சபை தேவன் எதிர்பார்த்த அந்த சீர்பொருந்துதலுக்குள்ள வரல. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தரணும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணும். இது ஏன் நடக்கலைன்னா, இந்த 5 பேரும் ஒன்னா இருந்து ஊழியம் செய்யல. சுவிசேஷகர்கள் போதகர்களை மதிக்கிறது இல்ல, போதகர்கள் சுவிசேஷகர்களை அங்கீகரிக்கிறது இல்ல. இப்போ இந்த சபைக்குள்ள இந்த 5 விதமான ஊழியமும் இருந்தா அந்த சபை நல்ல பக்தி விருத்தி அடைகிற சபையா இருக்கும். எப்படி குழந்தைகள் வளரும் போது அவங்களுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கலன்னா அவங்க சரியான வளர்ச்சி அடைய முடியாதோ, அதே போல் இன்றைக்கு சபைகள் தேவன் விரும்புகிற பக்தி விருத்தி அடைவதில்லை. தேவன் விரும்புகிற சீர்பொருந்துதல் பரிசுத்தவான்களுக்குள்ளே வரவில்லை என்பதற்கு ஒரு காரணம், இந்த 5 பேரும் சரிசமமாக அல்லது 5 பேரும் சபைக்குள்ளே இருந்து ஊழியம் செய்யாததுனாலதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்ட் அவங்க பேர்லாம் சொன்னா அவரையே குறை சொல்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், எவ்வளவு பெரிய எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் சரி, அவர்கள் சபைக்குள்ளே இருந்து ஊழியம் செய்யாத வரைக்கும் அந்த ஊழியம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்துக்குரிய இடம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஊழியங்கள் வளருகிறது, ஆனால் சபைகள் வளரல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுல வளரல. சபையோட வளர்ச்சி எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரணம் அடையணும். நம்முடைய சபை ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை போல வளர்றது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை போல வளர்றது கிடையாது. நம்முடைய சபை விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரணம் அடையணும். ஹல்லேலூயா. அப்புறம் அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டு எக்யூப் த செயின்ட்ஸ் டு டூ த ஒர்க் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு போட்டிருக்கோம். டு எக்யூப் த செயின்ட்ஸ் டு த ஒர்க் ஆஃப் மினிஸ்ட்ரி அப்படின்னா, சபை விசுவாசிகளை, சபையில் உள்ள பரிசுத்தவான்களை தேவனுடைய, அதாவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக உருவாக்குவதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரமேஷ் ப்ராஃபட்னு போட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதுக்காக
ஒருவேளை எனக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசன வரத்தை கொடுக்கல, நான் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், எனக்கு தோட்டத்தையும் கோபுரத்தையும் கட்டுறதுக்காக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியத்தில் அழைக்கல. அல்லேலூயா. சபையில் இருக்கிற விசுவாசிகளை சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக அவர்களை உருவாக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம சபைகளே எடுத்துக்கோமே, எத்தனை விசுவாசிங்க சுவிசேஷ ஊழியம் செய்யறாங்க. ஊழியனாலே வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா பைபிளை தூக்கிட்டு பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அவங்களுக்குலாம் என்னன்னா, பாஸ்டர்னா காணிக்கை வரும், நல்லா ஈஸியா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதுல நம்மகிட்டையும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. நம்ம எல்லா வேலையும் நம்மளே செய்யறோம். கைப்பிரதி கொடுக்கணுமா, பாஸ்டர் போகணும். ஒரு விசுவாசி வீட்டுல பிரச்சனையா, பாஸ்டர் தான் போய் ஜெபிக்கணும். நமக்கும் ஒரு பயம். என்ன பயம்னா, அவன் ஜெபம் பண்ணி விடுதலையாச்சு நாளைக்கு தனியா சபையை ஆரம்பிச்சிருவானே. பாருங்க, என்னை போஷிப்பவர் கர்த்தர் என்ற நம்பிக்கை இருந்தால் எவன் போனாலும் கவலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை போஷிக்கிறவர் கர்த்தர் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் யார் போனாலும் நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. நீங்க அதாவது முழு நேர ஊழியமோ, வேலை செய்றீங்களோ, பிசினஸ் பண்றீங்களோ, நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய யாரை நோக்கி பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி பார்க்குமா போல். ஹல்லேலூயா. ஆக எந்த ஊழியக்காரர்கள் தேவனையே சார்ந்து ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் இதை குறிச்செல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்கிறேன். நம்முடைய அழைப்பு எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்படின்னா, நம்ம பாத்திரவான்களாய் எப்போ நடப்போம்னா, நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை சீர்பொருந்த பண்ணக்கூடிய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாக நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்கள் போய் சுவிசேஷ ஊழியம் செய்யத்தக்க விதத்திலே அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆமென். அப்படி நம்ம செய்யற ஊழியம்தான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமா இருக்கக்கூடியதான ஊழியமா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும். சொல்லுங்க. பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும். சபை பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியத்திற்கு உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நம்ம சபையில் இருக்கான்னு சிந்திச்சு பார்ப்போம். ஒருவேளை இத்தனை நாள் வரைக்கும் இந்த 3 காரியங்கள் நம்முடைய சபையில இல்லைன்னு சொன்னா, இந்த 3 காரியங்களையும் சபையில துவங்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிகளை அப்படியே விசுவாசிகளாவே வச்சுட்டு இருக்க கூடாது. அதாவது அவங்க சபைக்கு வர்றதும் போறதுமாவே இருக்கக்கூடாது. அவங்க போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஊழியம்னா உடனே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு மைக்கு கொடுத்தாதான் ஊழியம் செய்வேன் இருப்பாங்க சிலர். அப்படி இல்லை. போய் 4 பேருக்கு இயேசுவை சொல்றதே பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. அதைத்தான் பிரதான கட்டளையா இயேசுவன் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியத்தை செய்வோம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் எப்பொழுது நடப்போம் என்று சொன்னால், அல்லது ஆண்டவர் நம்மை பார்த்து, இவனுக்கு நான் கொடுத்த அழைப்புக்கு இவன் பாத்திரவானாய் தகுதியுள்ளவனாய் இருக்கிறான் என்று எப்போ சொல்லுவார்னா, நம்முடைய கையிலே பொறுப்பாக கொடுக்கப்பட்ட அந்த சபையை சீர்பொருந்த பண்ணக்கூடிய வகையிலே நாம் ஊழியம் செய்யும் போது, நம்முடைய டீச்சிங்ஸ், நம்முடைய பிரசங்கம், நம்முடைய போதனை எல்லாம் சபையை சீர்பொருந்த பண்ணுகிறதா இருக்க வேண்டும். ஆமென். அப்புறம் பக்தி விருத்தி அடைய செய்கிறதா இருக்க வேண்டும். சபை விசுவாசிகளை ஊழியம் செய்ய வைக்கிறவர்களாய் அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும். இந்த 3 காரியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்படுவோம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து பொறுப்பாளருக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் தேவன் விரும்புகிற ஊழியத்தில் செய்வோம். சபையை கட்டி எழுப்புவோம். கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.